ஹாய் விவர்ஸ், நியூமராலஜி பேஸில் ஐபிஎல்லோடைய எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 60வது மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸும் குஜராத் டைட்டன்ஸும் மோதுறாங்க. மே 18 ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தா இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யாரெல்லாம் ட்ரீம் டீம் வர சான்ஸ் இருக்குது, யார் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடுறான்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மே 18 பார்த்தோம்னா 9-5 காம்பினேஷன், அதாவது செவ்வாயும் புதனும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கல. ஃபஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் டிசியில் பார்த்தோம்னா அபிஷேக் போரல்கிட்ட ஒரு 25 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேஎல் ராகுல் 25 to 30 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுருவார். அடுத்ததாக பார்த்தோன்னா ஃபாஃப் டூ பிளஸஸ், அவர்கிட்ட ஒரு 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு டீமில் இருந்தால் நல்லா எக்ஸலண்ட்டாக ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் அவர் இருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க, எப்படின்னு தெரில, பார்த்துக்கோங்க. அடுத்தது அக்சர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்குது. பவுலிங் போகிறப்போ பேட்டிங்கில் 20 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது கருண் நாயர் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அடுத்தது ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். 30+ ரன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அசுடோஷ் சர்மா, அவருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவர்கிட்ட 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக விப்ராஜ் நிகம், அவருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவர்கிட்ட 30+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக முஸ்டபிசுர் ரஹ்மான் புதுசாக டீமுக்குள்ள வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் பவுலிங் போடும் பட்சத்தில் 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2+ விக்கெட்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக குல்தீப் யாதவ் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவருக்கு பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்ததாக முகேஷ் குமார், இவருக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதாவது டிசியில் லோ ஆர்டர் அப்புறம் பவுலர்ஸ் அதில் தஸ்மந்தா சமீரா தவிர மற்ற எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது முகேஷ் குமாராக இருக்கட்டும், குல்தீப் யாதவாக இருக்கட்டும், முஸ்டபிசுர் ரஹ்மானாக இருக்கட்டும், விப்ராஜ் நிகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. எல்லாருமே 2 விக்கெட் கிட்ட எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி மிஞ்சி போனால் ஒரு விக்கெட்டாவது எல்பிடபிள்யூ எடுத்து ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. முகேஷ் குமார் 2 விக்கெட் எடுப்பார். அடுத்த லாஸ்ட்டாக பார்த்தோம்னா துஷ்மந்தா சமீரா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிடியில் பார்த்தோம்னா சாய் சுதர்சன், அவருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அவர் 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சுமன் கில்லுக்கும் நல்லா இருக்குது. ஸோ சுமன் கில் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்டஃபானி ரூதர்ஃபோர்டுக்கு நல்லா இருக்குது. அவர்கிட்ட 25+ ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்த வாஷிங்டன்ஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் வந்தார்னா ஓரளவுக்கு ஒரு டிசனான ஸ்கோர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ராகுல் டிவாட்டியா, ரஷீத் கான் 2 பேருக்கு பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்கும். ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது டவுட்டு தான். அடுத்தது புதுசாக வந்திருக்காரு குஷால் மெண்டிஸ் ஒரு 25 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. பந்தோடனையும் அவுட் ஆகலாம், கம்மியான ரன்ஸ் அடிச்சுட்டு போகலாம். ஸோ அதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஷாருக் கான்ட்டு ஒரு 20 ரன்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக சாய் கிஷோருக்கு போன மேட்ச் ஓவர் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி நடந்த மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுத்தார். இந்த மேட்ச்சில் அவருக்கு ஓவர் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக 4 ஓவர் கொடுக்கும் பட்சத்தில் 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2 விக்கெட் அதுக்கு மேலே கூட கண்டிப்பாக எடுப்பார். அடுத்தது முகமது சிராஜ் 2 விக்கெட் கண்டிப்பாக எடுப்பார். அடுத்தது பார்த்தோம்னா பிரசித் கிருஷ்ணா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா இஷாந்த் சர்மா 1 விக்கெட் எடுப்பார். இப்போ ஜிடி சைடில் பவுலிங்கில் பார்த்தோம்னா சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா இவங்க 3 பேரும் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் சாய் கிஷோர், சிராஜ் பார்த்திங்கன்னா 2 விக்கெட் அதுக்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரசித் கிருஷ்ணா 1 to 2 விக்கெட் எடுப்பார். இப்போது டிசிலையும் ஜிடிலையும் சேர்த்து யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண பார்த்தோம். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ கேஎல் ராகுல், ஃபாஃப் டூ பிளஸஸ் இவங்க 2 பேரில் ஒருத்தர் எடுத்துக்கோங்க, ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அதாவது ஃபாஃப் டூ பிளஸஸ் டீமில் இருக்க மாட்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எடுத்த 11ல் பார்த்தீங்கன்னா ஃபாஃப் டூ பிளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர்த்தில் ஒரு ஆள், அதாவது கேஎல் ராகுல், ஃபாஃப் டூ பிளஸஸ் யாராச்சும் ஒரு ஆள் ட்ரீம் டீமில் கொண்டு வந்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், இவர் பார்த்தீங்கன்னா டீமில் இருக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்துக்கோங்க. இப்போ ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸு, கேஎல் ராகுல், ஃபாஃப் டூ பிளஸஸ் இந்த 3 பேரும் ட்ரீம் டீம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் யாராவது ஒருத்தவங்க மிஸ் ஆகலாம், டீமில் இல்லாமல் போகலாம் பிளேயிங் லெவலில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அபிஷேக் பொருளை கூட உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. இப்போ கேஎல் ராகுல், ஃபாஃப் டூ பிளஸஸ், அபிஷேக் பொருள், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் இந்த 4 பேரில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஸ்டப்ஸுக்கும் டூ பிளஸஸுக்கும் கொடுங்க. அவங்க இல்லாத பட்சத்தில் கேஎல் ராகுலுக்கும் பொருளுக்கும் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு அசுடோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், முஸ்டபிசுர் ரஹ்மான், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன்,
கேஎல் ராகுல், ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், முஸ்டபிசுர் ரஹ்மான், குல்தீப் யாதவ், முகேஷ் குமார். ஃபாப் 2+6 மட்டும் சொல்லலை, ஏன்னா ஒரு டீமில் இருக்க மாட்டா சொல்கிறாங்க. டீமில் இருந்தால் கண்டிப்பாக ஃபாப் 2+6 வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டப்ஸ் இல்லைன்னா அபிஷேக் போரில் எடுத்துக்கோங்க. ஃபாப் 2+6 பதில் தான் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க, தெளிவாக வந்து புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டு ஜிடி சைடில் பார்த்தோம்னா சாய் சுதர்சன், சுப்மன் கில், சர்ஃபானி ரூதர்ஃபோர்ட், பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், சாய் கிஷோர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ வாஷிங்டன் சுந்தர், குஷல் மெண்டிஸ், ஷாருக் கான், துஷ்மந்தா சமீரா, அபிஷேக் போரல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் நல்லா கேட்டிங்க, இது ஒரு காமனான ப்ரெடிக்ஷன், இது ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷனு. எந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடியாங்க, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் முடியாங்க பொறுத்து இந்த ப்ரெடிக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் வந்து 11 பேருக்கு மேலே சொல்லியிருக்கேன், 2 பேர் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். இந்த சைடு பவுலர்ஸ் எல்லாருமே கொடுத்துட்டு அந்த சைடு பேட்ஸ்மேன்ஸே வந்து கொடுத்துருக்கேன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இது ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் நிறைய வந்து சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் கரெக்டாக வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ இதை போட்டு குழப்பிக்காதீங்க. இதை வந்து கமெண்ட்லேயே வந்து கேட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். டாஸ் போட்டதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகி தான் வந்து வரும். இப்போ நான் இங்கிட்ட சொல்லியிருக்கக்கூடிய இப்போ டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் ட்ரீம் டீம் வந்து கொடுத்துருக்கேன். 7 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பிளேயிங் லெவலில் இருக்க போகிறது கிடையாது. அதை வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கங்க. எப்படியும் 1-2 பேர் வந்து மிஸ் ஆவாங்க, 11ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இது வந்து கரெக்ட் ஆகிக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துருவேன். நான் டெலிகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் யாரை போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, நிறைய ஆப்ஷன் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஒரு சில பேர் வந்து அப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்தா எதுக்கு இத்தனை பேர் கொடுக்குறீங்க, 2 பேர் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து அதாவது இவங்கெல்லாம் வந்து மல்டிபிள்ஸ் டீம்ஸ் போகிறவங்க வந்து நினைக்கிறேன், இவங்க எல்லாருமே வந்து 4-5 ஆப்ஷன் வந்து கேட்குறீங்க. ஏன்னா நீங்களாம் 20 டீம் கிட்ட வந்து போடுறீங்க. ஸோ அதனால் நிறையா டீமுக்கு நிறைய கேப்டன் ட்ரை பண்ணுறதுக்காண்டி வந்து கேட்குறீங்க. ஆனால் அப்படி வந்து சொல்ல முடிய மாட்டேங்குது. இப்போ உங்களுக்காண்டி நான் வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்தேன்னா நிறைய பேர் வந்து எதுக்கு இத்தனை பேர் கொடுக்குறீங்க, நாங்கள் மாற்றி போட்டோம் அப்படி இப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எப்பவுமே அதனால தான் நான் ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஐபிஎல்லோடைய ஸ்டார்டிங்கில் 2 பேர் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அதான் அதை விட இன்னும் அதிகமாக வந்து கேட்குறீங்க. இது வந்து எப்படி கொடுக்குறது வந்து தெரியல. இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்து புதுசாக ஒன்று வந்து சொல்கிறேன். அதுபடி வந்து பார்த்து போட்டுக்கோங்க மல்டிபிள்ஸ் டீம்ஸ் வந்து போடுறவங்க. இப்போ ஜிடி சைடில் வந்து பார்த்தோன்னா யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன், சுப்மன் கில் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம். பேட்டிங்கில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இவங்க 2 பேருக்குமே இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா சாய் கிஷோர், முகமது சிராஜ் இவங்க 2 பேரும் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறப்பே சொல்லிடுவேன். அந்த 22 பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா சொல்லிடுவேன். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது அந்த மல்டிபிள்ஸ் டீம்ஸ் போடுறவங்க அதிகப்படியான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் வந்து கேட்குறீங்களா, நான் அந்த 22 பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் சொல்கிறப்ப யாருக்கு வந்து நல்லா சொல்கிறேன், அதாவது 30+ ரன்ஸ்க்கு மேலே அடிப்பாங்கன்னு யாருக்கு சொல்கிறேன், 2 விக்கெட் அதுக்கு மேலே எடுப்பாங்கன்னு யாருக்கு சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கனாலே அவங்களெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொரு டீமில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணிக்கலாம். எதுக்கு தனியாக சொல்லணும்னு எதிர்பார்க்கையும் தெரியல. இதுதான் சொல்கிறேன். சாய் சுதர்சன், சுப்மன் கில், சாய் கிஷோர், முகமது சிராஜ் இவங்களை வந்து ட்ரை பண்ணலாம் ஜிடி சைடு. அதே டெல்லி கேபிட்டல் சைடு வந்து பார்த்தோன்னா ஃபாப் 2+6, விப்ராஜ் நிகம், முஸ்டபிசுர் ரஹ்மான், குல்தீப் யாதவ், ஸ்டப்ஸு, அசுதோஷ் சர்மா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். எல்லாருமே நல்லாயிருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நீங்கள் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்கேன். அப்படின்றப்போ இவங்க எல்லாருமே இந்த மல்டிபிள்ஸ் டீம்ஸ் போகிறவங்க 20 டீம் போகிறவங்க வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம எப்போயும் கொடுக்குற மாதிரி ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து சொல்லணும்னா சுப்மன் கில் ஜிடி சைடில், அதுக்கப்புறம் சாய் கிஷோர் இவங்க 2 பேரும், அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தோம்னா முஸ்டபிசுர் ரஹ்மான், விப்ராஜ் நிகம் இந்த 4 பேர் வந்து நான் எப்பயும் கொடுக்குற கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் நான் முதல்ல சொன்னதையும் லாஸ்ட்டு சொன்னதையும் போட்டு வந்து குழப்பிக்காதீங்க. முதல்ல சொன்னது பார்த்திங்கன்னா இந்த 20 டீம்ஸ் மேலே வந்து போடுவாங்க, மல்டிபிள்ஸ் டீம்ஸ் போடுறவங்க அவங்களுக்காண்டி வந்து சொன்னது. ஸோ எப்பயும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க லாஸ்ட்டாக சொன்ன 4 பேரை வந்து சிவிசியாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்.